இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல. அவருடைய சமூகத்தில் நாம் வரும்போது கர்த்தர் ஒருவரையும் வெறுமையாய் விடுகிறதில்லை, வெறுமையாய் அனுப்புகிறதில்லை. ஆண்டவர் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனி மனிதனையும் பலப்படுத்துகிறவர். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் நம்மை பலப்படுத்தும் போது என்ன நடக்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் யார்? இந்த மண்ணிலே நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். நம்முடைய காலங்களை இழந்து விடுவதற்கல்ல, நம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று நாம் இந்த பகுதியிலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 89வது சங்கீதம் 21வது வசனத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். ஆண்டவருடைய கை நம் ஒவ்வொருவரோடும் உறுதியாயிருக்கும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய இருதயத்தில் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த கை கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உறுதியாய் நிலைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும். பாருங்கள், 17வது வசனத்தை படிக்கிறேன். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். ஆகவே கிறிஸ்துவே நம்முடைய பலத்தின் மகிமை. எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை தருகிற அந்த மகிமை கிறிஸ்துவினுடைய பலம். அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், வேதத்தில் இன்னும் நான் படிக்கிறேன். பாருங்கள், 16வது வசனத்திலே, சங்கீதம் 89:16, அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். இப்பொழுது கிறிஸ்துவின் நீதியினால் நம்மை அலங்கரிக்கிறார். நம்மில் இருக்கிற பாவங்களை நம்மை விட்டு விலக்கி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறவர். ஆகவேதான் மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். கிறிஸ்துவே நம்முடைய நீதியாக மாறுகிறார். நம்மை நாள்தோறும் அவரில் களிகூற வைக்கிறார். பாருங்கள், அதிலே நான் 14-15 வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அன்பானவர்களே, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நாம் நடக்கிறபடியினால்தான் இப்பொழுது ஒரு ஆச்சரியம், நம்முடைய பலத்தின் மகிமையாக நம்முடைய வாழ்வில் வருகிறார். அன்பிற்குரியவர்களே,
இன்றைக்கும் ஆண்டவர் யாராயிருந்தாலும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவராக வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறதை பாருங்கள். நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக நாம் அவரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்திலே தன்னுடைய மிகுந்த பாவத்தினால், தன்னுடைய வாழ்வில் இருந்த தீமையான வழிகளினால் தன்னுடைய கண்களை இழந்த சிம்சோன் கடைசி முறையாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் அவரை பலப்படுத்தி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறதை நாம் அந்த இடத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலவீனத்திலே ஆண்டவர் பூரண அந்த கிருபையை நமக்கு தருகிறார். சகரியா 10:12 சொல்லுகிறது, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். ஏசாயா 40:29 படிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் அல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். நமக்கு புதிய பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எபேசியர் 3:16 படி அவருடைய சமூகத்துல நம்மை அமர்ந்திருக்க வைக்கிறார். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிற ஒரு மேன்மைக்குள் நம்மை கொண்டு செல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஏசாயா 35:3 படி தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆண்டவர் நமக்கு புது பலனை தரும்படி வந்திருக்கிறார். சங்கீதம் 138:3 நாம் படிக்கிறோம், நான் கூப்பிட்ட நாளிலே, அல்லேலூயா, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில பலன் இருந்து என்னை தைரியப்படுத்தினீர். இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி நமக்கு மிக சமீபத்து வந்திருக்கிறார். சங்கீதம் 18:32 படி, என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்மை பலப்படுத்தும்படி அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி மன்றாடுவோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தாரும், ஒவ்வொருவரிலும் நீர் விரும்புகிறதை செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய புதிய பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை